ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 2ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 3ஆம் பகுதி. மூலக்கண் உடையவன் மேகங்களால் மூடப்பட்ட சூரியனையே காண்கின்றான். அதுபோலவே மாயை குற்றங்களால் மூடப்பட்ட புலன்களாலும் புத்தியாலும் கட்டுண்டவன் சின்மய கோகுலத்தை குறித்து மாயை தர்மங்களை குற்றம் சாட்டுகின்றான். பெரும் பாக்கியத்தின் விளைவாக மாயையான மகத்துடனான தொடர்பை முற்றிலுமாக இழந்தவர்கள் மட்டுமே கோகுலத்தின் கோலோகத்தையும் கோகுலத்தையும் காண்கிறார்கள். சுய இன்பத்தை தரும் பிரம்ம ஞானத்தால் குறுகிய சச்சிதானந்த சின்மாத்திர பிரம்மத்திற்கு மேலே அமைந்துள்ள வைகுந்த தத்துவத்தை நேதி வடிவத்தால் ஒருபோதும் காண இயலாது. எனவே ஞானத்தை தேடுவதன் மூலம் கோலோகத்தையோ கோகுலத்தையோ காண இயலாது. ஏனெனில் குறிப்பிடப்படாத ஞானிகள் தங்கள் சூட்சும பார்வையை மட்டுமே நம்பி சாரத்தை தேடுகிறார்கள். ஆனால் எண்ணிலடங்கா சக்தி கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை அவர்கள் நம்புவதில்லை. கோலோக பிருந்தாவனத்தை அடைவதற்கான ஆன்மீக ஞான முயற்சியும் பயனற்றது. அதுபோலவே கர்மம் என்ற வடிவில் செய்யப்படும் யோக பயிற்சியும் அருளுக்கு தகுதியற்றது. எனவே இந்த 2 முயற்சிகளாலும் கைவல்யத்தை ஊடுருவி அதற்கு மேலே அமைந்துள்ள சித் விலங்குகளை ஆராய முடியாது. தூய பக்தியின் மூலம் மட்டுமே சரணடைபவர்களால் எண்ணிலடங்கா சக்தி கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை அனுபவிக்க முடிகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் தான் மாயையான மதத்தின் உறவு நீக்கப்பட்டு அதன் பின்னரே கோகுலத்தை காணும் பாக்கியம் பெறப்படுகிறது. இவ்வாறு நிகழும் போது பக்தியின் பரிபூரணமும் 2 வழிகளில் அடையப்படுகிறது. ஒன்று ஸ்வரூப சக்தி, 2வது பொருள் நிலை. ஸ்வரூப சித்தி அடையும் பொழுது ஒருவன் கோகுலத்தில் கோலோகத்தை காண்கிறான். வாஸ்து சித்தி அடையும் போது கோகுலத்தை காண்கிறான். இது ஒரு உன்னதமான மர்மம். அன்பை அடைதல் என்பது உருவத்தின் பூரணத்துவம் ஆகும். அந்த ஸ்வரூப சித்திக்கு பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் தேடுபவனின் ஸ்தூல மற்றும் சூட்சும மாயை திரைகள் 2ம் நீக்கப்பட்டு பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீல ஸ்திதியில் பிறப்பு வடிவில் பொருள் பூரணத்துவமும் பரிகாரம் வடிவில் ஆதாயமும் உள்ளன. இருப்பினும் பக்தி அடையும் வரை கோகுலம் கோலோகத்திலிருந்து தனித்தனியாகவே காணப்படுகிறது. இவ்வாறு எண்ணற்ற பன்முக தன்மை கொண்ட ஆயிரக்கணக்கான இலைகளால் வேறுபடுத்தப்பட்ட பிரக்ஞையின் இருக்கை வடிவில் உள்ள ஸ்ரீ கோகுலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய இருப்பிடமாகும். அந்த உரையின் பொருள் என்னவென்றால், அதன் பின்னர் சித்விலரின் காலத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுகபோக இருப்பிடமான இயற்கைக்கு மாறான கோகுல தாமத்தை விவரிக்கிறார். ஸ்ரீ கோகுல மண்டலத்தின் வடிவம் 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலரை போன்றது. அதே கோகுல நந்தனந்தன பெருமானான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 2ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 3ஆம் இனிதே நிறைவடைந்தது.